ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நமக்கு மிகவும் தேவையான சிம்பிள் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி சென்டென்சஸ்க்கு ரிலேட்டடாக நிறைய வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இந்த வீடியோவில் இருக்கிற சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஐ ஹாவ் சேஞ்ச்டு மை மைண்ட். ஐ ஹாவ் சேஞ்ச்டு மை மைண்ட். நான் மனதை மாற்றிக்கொண்டேன். நான் என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் நெவர் பீன் தேர். ஐ ஹாவ் நெவர் பீன் தேர். நான் அங்கே போனதே இல்லை. யூ ஹார்ட்லி எவர் ஸ்பீக். யூ ஹார்ட்லி எவர் ஸ்பீக். இந்த சென்டென்ஸோடைய மீனிங், நீங்கள் எப்போதுமே பேசுவதில்லை. நெக்ஸ்ட் ஒன், there is no need to go. There is no need to go. அங்கே போகிறதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் there is no need to go. அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. I would like to buy a TV. I would like to buy a TV. எனக்கு டிவி வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் I would like to buy a TV. நான் ஒரு டிவி வாங்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், you are making me sad. You are making me sad. நீங்கள் என்னை சோகப்படுத்துகிறீர்கள். I am looking for a servant. I am looking for a maid. நான் ஒரு வேலைக்காரனை தேடுகிறேன். இல்லைன்னா நான் ஒரு வேலைக்காரியை தேடுகிறேன் அப்படின்றது இந்த சென்டென்ஸோடைய மீனிங். நெக்ஸ்ட் ஒன், I have to reach there in time. I have to reach there in time. நான் அங்கு நேரத்திற்கு போகணும். கரெக்டான டைம்க்கு அங்கே போகணும் அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட் ஒன், I am going just now. I am going just now. நான் இப்போவே போகிறேன். You are mistaken. You are mistaken. நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நீ தப்பாக நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு you are mistaken me. நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, give me another 20 minutes. Give me another 20 minutes. எனக்கு இன்னும் 20 நிமிடம் கொடுங்க. எக்ஸாம் எழுத போது சார் ப்ளீஸ் கிவ் மீ another 10 minutes அப்படின்னு கேட்கலாம். எனக்கு இன்னும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. Remind me about it tomorrow. Remind me about it tomorrow. நாளைக்கு அதை எனக்கு ஞாபகப்படுத்து. What course would you like to take? What course would you like to take? நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்க விரும்புகிறீங்க? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், you have eaten very little. You have eaten very little. கொஞ்சம் தான் சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றீங்க அப்படின்றதுக்கு you have eaten very little அப்படின்னு சொல்லலாம். It was a long metal rod. It was a long metal rod. இது ஒரு நீண்ட உலோகத்துண்டு. Would you like to? Would you like to? நீங்கள் விரும்புகிறீர்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், may I apologize for. May I apologize for. apologizeனா மன்னிப்பு. நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கலாமா? ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்கலாமா, உங்ககிட்ட இப்போது நான் மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்றது தான்
மே ஐ அப்பாலஜைஸ் ஃபார் அப்படின்றதோடைய மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். இது அது இல்லை, இது வேற அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இது வேற ஏதோ அப்படின்றதுக்கு திஸ் இஸ் சம்திங் எல்ஸ் அப்படின்றது மீனிங். லெட் தெம் கம் ஹியர். லெட் தெம் கம் ஹியர். அவங்க இங்கே வரட்டும். அவங்க இங்கே வரட்டும். நெக்ஸ்ட் ஒன், டிட் யூ சே சம்திங். டிட் யூ சே சம்திங். ஏதாவது சொன்னீர்களா? மை மாம் டிடன்ட் குக் டுடே. மை மாம் டிட் நாட் குக் டுடே. என்னுடைய அம்மா இன்னைக்கு சமைக்கலை. என்னுடைய அம்மா இன்னைக்கு சமைக்கலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டு யூ லைக் ஸ்வீட்ஸ். டு யூ லைக் ஸ்வீட்ஸ். உனக்கு ஸ்வீட் பிடிக்குமா? உனக்கு இனிப்புகள் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ லைக் ஸ்வீட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், திஸ் பூரி இஸ் அண்டர் குக்டு. திஸ் பூரி இஸ் அண்டர் குக்டு. இந்த சப்பாத்தி பூரி சரியாக வேகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அண்டர் குக்டு அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்பில் த ஃபுட். டோன்ட் ஸ்பில் த ஃபுட். சாப்பாட்டை கீழே சிந்தாதே. சாப்பிடும்போது சாப்பாடை கீழே இறைப்போம்ல, அப்போ வந்து டோன்ட் ஸ்பில் த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஜஸ்ட் ஆஸ்க்டு கேஷுவலி. ஐ ஜஸ்ட் ஆஸ்க்டு கேஷுவலி. நான் சாதாரணமாகத்தான் கேட்டேன். நான் சும்மா சாதாரணமாக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் ஆஸ்க்டு கேஷுவலி அப்படின்னு சொல்லலாம்.